நான் என்ன சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லணும். ஏன்னா ஒரு மேடையில் என்ன சொன்னாரு, நாங்க இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டில் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். கரூர்ல நான் பேசியதற்கு 2 நாட்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க. அடுத்த நான் மேடையில் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்னை பேசின ஒருமையில பேசினதை பார்த்தீங்களானே, அதை நீங்க பார்க்கணும். ஒரு கல்வி அமைச்சர் ஒரு பேட்டை ரவுடியா பேசினார்னா எப்படி? அந்த வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். என்னை பத்தி கல்வி அமைச்சர் பேசியிருப்பார் ஒரு 7 நிமிஷம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டை ரவுடி அந்த மாதிரி பேச மாட்டான். பேட்டை ரவுடி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு கல்வி அமைச்சர் ஒருத்தரை பத்தி எப்படி பேசலாம், தமிழ்நாட்டில் கூடிய குடிமகன், அதெல்லாம் நீங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியம். அதனாலதான் தெளிவா கரூர் மேடையில சொன்னேன், முதல் 50% அண்ணாமலையா பேசுறேன், அடுத்த 50% திராவிட கட்சிகள் பாணியில அவங்களுக்கு பதில் சொல்ல போறேன். அதனால தாய்மார்கள் யார் என்னை தப்பா நினைச்ச கூடாது பேச்சுல சொல்லிட்டு ஆரம்பிச்சேன். உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன சொன்னோம், நீங்க சொன்னீங்கல்ல சொல்லி பாருங்க. அவருக்கு பயம், சப்போர்ட்டுக்கு 500 பேர்த்த கூட்டு வந்தார். அவர் தனியா சொன்னா மாட்டிக்குவான். 500 சின்ன பசங்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு சொல்லுங்க அப்படின்னு. அந்த சின்ன பசங்க இளைஞர் அணின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி உட்காந்து திமுக கெட் அவுட் மோடினாங்க. அதுக்கு பதிலடி என்ன, 24 மணி நேரம் டைம் கொடுத்தோம். கெட் அவுட் மோடின்னு எல்லாம் சொல்லுங்க. இளைஞர் அணி, டிஎம்கே அபிஷியல் ஐடி விங்கு எல்லாம் இணைஞ்சு எல்லாம் கெட் அவுட் மோடின்னு ஹேஷ்டாக் போட்டேன். எவ்வளவுங்க, 2,80,000. அடுத்த 24 மணி நேரம் இல்லை, காலையில 6 மணிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிச்சோம். 3:27க்கு 10வது லட்சம், 1 மில்லியன். 6 AM to 3:31 PM, 3:27 PM, 1 மில்லியன், 10 லட்சம் கெட் அவுட் ஸ்டாலின். அதனால நாங்க இது ஒரு அளவுகோலா சொல்லிங்கன்னா உங்களுக்கு உங்க பாணியில நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிப்போம். இனி கையெழுத்து இயக்கத்தை பாருங்க எந்த அளவுக்கு மேசிவா பிஜேபி களத்தில் இருக்கும். மார்ச் 22 தேதியை குறிச்சு வச்சுங்க, திருச்சியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்கூட்டம். தமிழகத்துல குறிப்பாக தமிழை வளர்க்கக்கூடிய மோடி அவர்களுக்கு நன்றி சொல்லி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி 22ஆம் தேதி திருச்சியில் நடக்க இருக்கிறோம். அந்த கூட்டத்தை பாருங்க, கிரவுண்ட்லயும் பாருங்க, சமூக வலைதளத்தில் பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம், அவர்களை விட ஒரு படி மேல போய் நாங்க பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சோம். இல்லாட்டி அவங்க திருந்த மாட்டாங்க, இப்படியே பேசுவாங்க, 29 பைசா மோடிம்பாங்க. அவர்களுக்கு அவங்க பாணியில பேசினா மட்டும்தான் அவர்களுக்கு புரியும். அதே மருந்து எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அண்ணே பீச்சை பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்க அண்ணே, நான் சொல்றதுல அண்ணனுக்கு உடன்பாடு இல்லைன்னா கல்வி அமைச்சர் பேசினதை ஒருத்தர் இருக்கா, ஒருத்த வர்றா, ஒருத்த போனா, ஒருத்த சுத்தரா, இது பேட்டை ரவுடி இல்லையானே. கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சர் அப்படின்னா இன்டர்னல் மீட்டிங்ல நீங்க எப்படி பேசுவீங்க? அப்ப குழந்தைகளுக்கு என்ன ஒரு நாகரிகமான ஒரு கலாச்சாரத்தை நீங்க உருவாக்கி கொடுப்பீங்க? கல்வி அமைச்சர் அவங்களுடைய மொழி, அவங்களுடைய பாஷை, அவங்க பேசுற விதம் எல்லாம் தொடர்ந்து ஒரு அமைச்சர். ரகுபதி அவங்க என்ன சொல்றாங்க, 2024 அவங்க ஆட்சிக்கு வருவாங்களாமா. 2024 டெல்லியில ஃபர்ஸ்ட் தீகார் சிறைக்கு போறது நானாமா. வெக்கமா இல்லையா? இது யார் சொல்றாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறை சிறைத்துறையினுடைய அமைச்சர் ஃபர்ஸ்ட் நான் தீகார் சிறைக்கு போவேனாமா. இதெல்லாம் பேசினா பேட்டை ரவுடி இல்லையாங்கம்மா. அதனால நான் அவர்களுக்கு அவங்க உங்ககிட்ட நீங்க அன்பானவர்கள், மரியாதையானவங்க, உங்களுக்கு நான் 5 மடங்கு மரியாதை கொடுக்குறேன். ஏன்னா அது கடமை. அந்த மாதிரி தப்பானவர்களுக்கு அவங்க பாஷையில் நான் பேசுகிறேன். எதுக்காக நான் அந்த அதிகாரத்தில் இருக்கணும், பொறுப்பில் இருக்கணும்? அண்ணே எல்லா யங்ஸ்டர்ஸும் நான் பேசுனதை தப்புன்னு ஒருத்தர் கூட சொல்லிங்கன்னா எல்லாருமே விரும்புறாங்க. காரணம் என்னன்னா, அண்ணா நீங்க தப்பா எதுவும் பேசலையே, அவர் மோடியை பத்தி தப்பா சொல்றாரு, மோடியினுடைய தாயை பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க, நீங்க பதிலடி கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க சொல்லி பாருங்க, அது தெளிவா நீங்க மேடையில சொல்லிட்டு சொல்றீங்க. இல்ல எந்த இளைஞர்கள் என்ன நான் கோவப்பட போறாங்க? எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், சில இடத்துல முள்ளால தாங்க நான் எடுக்கணும். பார்க்கடலை கடந்த பொழுது சிவபெருமான் எதுக்குன்னு விஷத்தை குடிச்சார், விஷம்னு தெரிஞ்சும் ஏன் குடிச்சார்? சில பேர் அந்த விஷத்தை குடிச்சுதான் ஆகணும். அதுலதான் இருக்கிறோம் தவிர ஒரு தனி மனிதனுக்கு நான் கொடுக்கக்கூடிய மரியாதை எப்பொழுதும் எங்கேயும் நான் குறைக்க போவதில்லை. நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் திரும்ப அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் திரும்ப நான் சொன்ன அதே ரீதியில தான் பதில் சொல்லுவேன். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. இப்ப விஜய் அவர்கள் ப்ரோன்னு சொன்னாரு, அவருக்கு நான் திரும்ப ப்ரோன்னு சொன்னேன். பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. மரியாதையா சொன்னாரு, மரியாதையா பதில் சொல்ல வேண்டியது என் கடமை. மரியாதை கொடுக்கிறாரு, மரியாதை வாங்கிக்கிறாரு. நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறார், நானும் நாகரிகமான அரசியல் நோக்கி போகணும்னு நினைக்கிறேன்.